வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடித்த ஒரு உணவு. அதுலேயும் நம்ம ஊர் கத்திரிக்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே நம்ம நார்த்தில் வெவ்வேறு விதமான கத்திரிக்காயெல்லாம் கிடைக்கும். நீள நீளமான கத்திரிக்காய், குண்டு அப்பாடு பருங்கத்திரிக்காயெல்லாம் கிடைக்கும். ஸோ அதை நான் ஒரு ஃப்ரை பண்ணேன். அது எப்படின்னா அதுக்குள்ளான மசாலா முளவத்தல், தேங்காய், அப்புறம் வேர்க்கடலை, கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகு, இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கிடணும். நல்லா வறுத்துட்டு இப்போ அந்த மிளகு கூடயே நம்ம கொத்தமல்லி போட்டிருக்கோம். கொத்தமல்லி மெயின், கொத்தமல்லி விதை, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் போட்டிருக்கிறோம். ஸோ இதை போட்டுட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கோரஸான ஒரு பவுடராக இருந்தால் தான் இந்த ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். இதுதான் இந்த கத்திரிக்காய், இங்கே கிடைக்கக்கூடிய கத்திரிக்காய் இதுதான். ஸோ எனக்கு உருண்டை கத்திரிக்காய் தான் பிடிக்கும், நம்ம ஊர் கத்திரிக்காய். சரி, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம இப்போ முதல்ல இந்த கத்திரிக்காயை நீட்டமாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதை ஃப்ரை பண்ணிடலாம். முதல்ல அதை எப்படி பண்ணுறோன்னா கொஞ்சம் எண்ணெயில் வசக்கி எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லாஸ்ட்டாக தான் மசாலா சேர்க்க போகிறோம். வேறு வெங்காயமோ இல்லை வேறு எந்த ஐட்டமுமே இதில் கிடையாது. இந்த கத்திரிக்காய், அந்த பொடி, இதுதான் போட போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. போட்டு இறக்க போகிறோம். ஸோ இதுதான். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வந்திருக்குது. இந்த கத்திரிக்காய் இன்னும் ஃப்ரை ஆகணும். ஸோ அதனால் நம்ம நார்மலாக இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் டக்குன்னு போட்டுட்டு ஃப்ரைக்கு நம்ம உடனே எடுத்துடக்கூடாது. நான் இப்போ இதில் தண்ணி எதுவுமே விடலை. தண்ணி விடாமலே எண்ணெயிலே அது ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் நான் மூடி வச்சு கொஞ்சம் கிண்டி விட்டு அதை ஃப்ரை பண்ணுறேன். நல்லா ஒரு செம்பொன் நிறத்துக்கு வந்த பிறகு தான் நம்ம அதை எடுக்கணும். அது கூட மசாலா சேர்த்து நம்ம கொஞ்சம் அதுக்கப்புறம் இறக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து தான் செய்யணும். ஏன்னா நம்ம தண்ணி விடுறதில்ல, அதனால். ஸோ தண்ணி விடாமல் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் பார்த்தீங்களா இது மாதிரி ஒரு 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 ரோஸ்ட் ஆயிருக்கும், நல்ல ரோஸ்ட் ஆயிருக்கும். ரோஸ்ட் ஆன உடனே நம்ம இப்போ இந்த மசாலா, நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவை உள்ளே போடுறோம். உள்ளே போட்டு நல்லா அதை பரவலாக இது பண்ணி விட்டு ஈவன் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த தேங்காய் இதெல்லாம் நம்ம நல்லா வறுத்துருக்கிறதுனால நம்ம அதிக நேரம், ரொம்ப நேரம் அதில் இது பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த மசாலா வாடைகள் கொஞ்சம் அந்த கத்திரிக்காயோட கொஞ்சம் மெர்ஜாகிற மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் அதை நல்லா வசக்கணும். வசக்கிட்டு திரும்பவுமே மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 to 10 minutes 5 minutes அப்படி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது செட் ஆகி நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது பொடி வச்சு நம்ம பண்ணியிருக்கக்கூடிய கத்திரிக்காய் ஃப்ரை எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இது நல்லா வெந்துருச்சு. எதுவுமே தண்ணி எதுவுமே சேர்க்காம பொடி மட்டும் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம். ஸோ நல்லா இருக்குது. இதை நான் ஒயிட் ரைஸோட இன்னைக்கு நைட் டின்னருக்காக நான் சாப்பிட போகிறேன். இந்த ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த ஒயிட் ரைஸ்க்கு நான் குழம்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு சுட சுட சோறு ரெடியாகி நான் வச்சுருந்தேன். ஸோ குழம்புக்கு நேற்று வச்ச பாவக்காய் குழம்பு இருந்தது. ஸோ இது ஒரு பெஸ்ட் சூப்பர் காம்பினேஷன். இந்த பாவக்காய் குழம்பு, கொஞ்சம் தயிர் பச்சடி கூட இருந்தது. பாவக்காய் குழம்பு, இதுதான் பாவக்காய் குழம்பு. ஸோ இந்த பாவக்காய் குழம்புக்கும் இந்த ஒயிட் ரைஸுக்கும் ப்ளஸ் இந்த கத்திரிக்காய் ஃப்ரைக்கும் எவ்வளவு அருமையாக இருக்கும் பாருங்கள். இந்த அருமையான கிளைமேட்டில் இப்படி ஒரு அழகான நீட்ட கத்திரிக்காயில் பொடி கத்திரிக்காய் பண்ணி மசாலா போட்டு இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணணும். நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தேங்காய், மிளகு, ஜீரகம், அப்புறம் வேர்க்கடலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அந்த பொடி ரெடி பண்ணுங்க. இப்போ நேற்றுக்குள்ள பாவக்காய் குழம்பு நல்லா இருந்தது, சுண்டி நல்லா அருமையாக இருந்தது அந்த குழம்பு. ஸோ அந்த குழம்புக்கும் இந்த ஒயிட் ரைஸுக்கும் சூப்பராக அந்த கத்திரிக்காய் ஃப்ரை பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாருமே சாப்பிட பழகணும். நல்ல பழைய குழம்பு, புது விஷயம், பெஸ்ட்டு காம்பினேஷனோட சாப்பிடும்போது தான்
நமக்கு உடம்பும் நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் ருசியாக இருக்கும். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் ரொம்ப மெயின். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் வந்து உங்களுக்கு வந்து நான் அடுத்தால ஒரு நல்ல டிஷ்ஷோட எடுத்துகிட்டு வரேன். ஓகே, பாய், see you. நன்றி, வணக்கம்.